நம்ம துளசி பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். துளசி பிளான்ட்டை வந்து நம்ம ஈஸியாக சீட்ஸ்லேருந்து க்ரோ பண்ணலாம். ஓல்ட் பிளான்ட்டில் சீட்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம ஈஸியாக க்ரோ பண்ணலாம். அதிக மருத்துவ குணம் இருக்க இந்த துளசி பிளான்ட்டை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் க்ரோ பண்ணலாம். துளசி செடி அதிகமான ஆக்சிஜன் நம்மளுக்கு கொடுக்கும், அதிகமான கார்பன் டை ஆக்சைடை அது வந்து எடுத்துக்கிறோம். பொதுவாக பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே டைமில் வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து கொடுக்கும், அதே பிளான்ட் வந்து நைட் டைமில் ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம். ஒரு சில பிளான்ட் தான் நைட் டைம்லேயுமே நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. அந்த மாதிரி இருக்க பிளான்ட்டை நம்ம வீட்டில் வைக்கும்போது ஏரோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். துளசி பிளான்ட்டோட சீட்ஸ் வந்து நம்மளுக்கு ஓல்டு பிளான்ட்லேருந்தே கிடைக்கும். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதுலேருந்து சீட்ஸ் எடுத்துக்கலாம். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இந்த சீட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக துளசி பிளான்ட்டை க்ரோ பண்ணலாம். நம்ம வந்து பாட் ரெடி பண்ணிக்கணும். சாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆர்கானிக் மேட்டர் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கம்போஸ்ட் இல்லைன்னா கவு டங்க் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ரையாக இருக்க ஃப்ளவர்ஸை நம்ம மேலே வந்து போட்டுடலாம். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி சீட்ஸ் கிடச்சி நீங்கள் அதையுமே போடணும் அப்படின்னாலும் போடலாம், இல்லை நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸோடையே சேர்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. மேலே வந்து ஒரு தின் லேயர் ஆஃப் சாயில் நம்ம வந்து அதுக்கு கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா தண்ணி வந்து நீங்கள் தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்கி இருக்க மாதிரி இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஈரப்பதமாகவும் இருக்கணும். சீடோட ஜெர்மினேஷனுக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே ஆகும். இந்த சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகிறதுக்கு லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஜெர்மினேட் ஆகிருக்கு. இன்னும் எவ்வளோ பிளான்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சீட் ஜெர்மினேஷன் ஆக லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். லேட் ஆச்சு அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக ஜெர்மினேட் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த பிளான்ட்ஸ்லாம் வேற ஒரு பெரிய கண்டெய்னரில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஈரப்பதம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் பிரிக்காக க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை வந்து மாற்றிடலாம் வேறு ஒரு இதில், ஏன்னா ஸ்பேஸ் பத்தாது. இவ்வளோ குட்டியாக இருந்த ஒரு பிளான்ட் வந்து நல்லா பிக்காக வந்து க்ரோ ஆகி வந்திருக்கு. இந்த துளசி பிளான்ட்ஸ்லாம் நம்ம வேறு ஒரு பெரிய ஒரு க்ரோ பேக்கில் இல்லைனா கண்டெய்னரில் நம்ம வச்சிடலாம். மண்ணை நல்லா லூசன் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம அந்த துளசி பிளான்ட்டை அப்படி மேலே எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா ரூட்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகிருக்கு. முக்கியமாக இதோட ரூட் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளர்கிறதுக்கு நிறைய அந்த ஸ்பேஸ் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு கண்டெய்னர் இல்லைனா க்ரோ பேக் இதில் வேணாலும் நம்ம வந்து க்ரோ பண்ணிக்கலாம். மண்ணை நல்லா விலக்கி விட்டுட்டு ரூட்ஸ் நல்லா உள்ளே போகிற மாதிரி நம்ம இந்த செடியை வந்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுக்கு ஸ்மால் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் தனித்தனியாக வைக்கிறதுக்கு க்ரோ பேக் இல்லை, ஸ்பேஸ் இல்லை. நம்ம இதிலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சிடலாம். ரூட்ஸ் வந்து நல்லா ஒன்றோட ஒன்றா இருக்கும்போது நல்லா பத்திரமா பார்த்து நம்ம வெளியில் பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம தனித்தனியாக வச்சிடலாம். மண் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கோகோ பீட் இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு களிமண்ணில் கூட இந்த துளசி பிளான்ட் வந்து நல்லா வளரும். இப்போ நம்ம செப்பரேட் பண்ணி வச்சாச்சு. வச்சது எல்லாமே நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. க்ரோ பேக்லேயும் வச்சுருக்கேன், அதே மாதிரி சின்ன பாட்லேயுமே நம்ம வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா அது நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஈரப்பதம் வந்து இதுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிற மாதிரியான ஒரு மண் கலவை வந்து இதுக்கு நம்ம ரெடி பண்ணி இதில் நம்ம செடியை வச்சுக்கலாம். சப்போர்ட்காக நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு குச்சி வந்து வச்சுருக்கேன். நம்ம வச்ச பிளான்ட்ஸ்லாம் வந்து க்ரோ பேக்கில் வச்சது நல்லாவே வந்து வளர்ந்து வந்திருக்கு. வெயில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 ஹவர்ஸ் நம்மளுக்கு சன்லைட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதிகமாக வெயில் இருக்க இடத்துல நம்ம வந்து வைக்க வேண்டாம். ஒரு குறைந்த அளவு வெயில் வர இடத்துல நம்ம வைக்கலாம். நிழலான இடத்துல கூட இந்த துளசி செடி வந்து நல்லாவே க்ரோ ஆகி வளர்ந்து வரும். சின்ன பாட்டில் வச்சது கொஞ்சம் நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து வரப்போகுது. நம்ம செடி நல்லா கொஞ்சம் பிக்காக வளர ஆரம்பிச்சிருச்சு. இலைகள் வந்து நல்ல மருத்துவ குணம் வந்து அதிகமாக இந்த துளசி பிளான்ட்டில் இருக்குது. நல்ல ஒரு க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ் ஏர் நம்மளுக்கு கொடுக்குது. கஷாயம் கூட இதில் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிற இந்த ஒரு துளசி பிளான்ட்டை நம்ம வீட்டில் வந்து க்ரோ பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம இப்போ துளசி மாடமில் நம்ம அந்த செடி வச்சிடலாம். பாட்டில் நான் வச்சுருந்தேன்ல அதை தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். அது வெளியில் எடுத்துட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூட்ஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு செடி. இந்த செடி வளர்கிறதுக்கு கீழே ரூட்ஸ் வந்து எவ்வளோ அழகாக ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துருக்கு பாருங்கள். அதனால தான் சொன்னது, நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்க இடத்துல இந்த துளசி வைக்கும்போது இன்னும் அதிகமான ஒரு வளர்ச்சி இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து மண் வந்து போட்டுடலாம். கோகோ பீட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம்.
அந்த துளசியை நம்ம மெல்லமாக உள்ளே வந்து வச்சிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கரும் துளசியும் இருக்குது. நாம் போட்ட விதைகளில் ஒன்று வந்து கரும் துளசியும் வந்திருக்கு. இது நல்லா உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். எந்த செடியுமே நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியும் ஊற்றிடணும். இப்போ வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் செடி வச்சுருந்தேன். அதில் ஒரே ஒரு சின்ன செடி பக்கத்தில் வளர்ந்துருந்துச்சு. இந்த மஞ்சள் செடியுமே நம்ம வந்து துளசி மாடமில் நம்ம வச்சிட போகிறோம். அதை மெல்லமாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை எடுத்தாச்சு. துளசி மாடமில் நம்ம மஞ்சள் செடி கொஞ்சம் உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு அதையுமே நல்லா கவர் பண்ணி விட்டுடலாம். தண்ணியும் நம்ம வந்து போட்டுடணும் செடி வச்சிட்டதுக்கப்புறமா. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம விளக்கு ஏற்றியாச்சு. இந்த மாதிரி நம்ம விளக்கு ஏற்றும் போது காலையில் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா துளசி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு ஆக்சிஜனை நம்மளுக்கு கொடுக்கும். ஃப்ரெஷ் ஆக்சிஜனை நம்மளால் ப்ரீத் பண்ண முடியும். நம்ம இந்த மாதிரி தினமும் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. துளசி பிளான்ட்டோட கேர் நம்ம பார்க்கலாம். துளசி பிளான்ட்க்கு வந்து கண்டிப்பாக வாட்டர் ரெகுலராக நம்ம வந்து ஊற்றணும். சாயில் ட்ரைனஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா துளசிக்கு ஈரப்பதம் பிடிக்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு சம்மர் டைம்ஸில் ஒரு 2 டைம்ஸ் கூட நம்ம தண்ணி ஊற்றலாம். ரொம்ப டாப் சாயில் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணி கண்டிப்பாக ஊற்றி விட்டுருங்க. ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவு டங்க் இல்லைனா ஏதாவது ஒரு ஆர்கானிக் மேட்டர் மந்த்லி ஒன்ஸ் நம்ம கொடுக்கலாம். இல்லைனா லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். எதுவுமே இல்லையா நம்ம வீட்டில் பனானா பீல் வாட்டர் இருந்துச்சுன்னா நம்ம எப்போயாவது மற்ற பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது இதுக்குமே நம்ம வந்து கொடுக்கலாம். அது வந்து நல்ல ஒரு க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வாட்டர் மட்டும் பார்த்துக்கோங்க. ரெகுலராக வாட்டர் வந்து ஊற்றுறதை பார்த்துக்கோங்க. நம்ம வந்து டெரஸில் கூட நம்ம வைக்கலாம். நான் இங்கே டெரஸில் தான் வச்சுருக்கேன் துளசி பிளான்ட்டை. ஸோ இந்த மாடம் கூட நான் டெரஸில் தான் வச்சுருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் வந்ததுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறமா இந்த இது இருக்குல்ல அதை நம்ம எடுத்துடணும். ஏன் எடுக்கணும் அப்படின்னா ஒருவேளை நம்ம எடுக்கலை அப்படின்னா நம்மளுடைய பிளான்ட்டுமே வந்து டை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இதை நம்ம உடச்சி விட்டுடலாம். இதில் வந்து நிறைய விதைகள் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் நிறைய சீட்ஸ் இருக்கும். இதை வச்சு நம்ம நியூ பிளான்ட்டை கூட நம்ம க்ரோ பண்ணிக்கலாம். ஆனால் காஞ்சதுக்கப்புறமா இந்த இதை நம்ம உடச்சி விட்டுடணும். அப்போ தான் வந்து பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது நீங்கள் இப்படி எடுத்தாலே வந்துடும். அப்பப்போ நம்ம இதை பார்த்து எடுத்துக்கணும். இது நம்ம சேஃப் கூட பண்ணி வச்சுக்கலாம். மேற்கொண்டு நம்ம புதுசாக பிளான்ட் வேணும் அப்படின்னா அதை நம்ம போட்டு வச்சுக்கலாம். சாயில் வந்து நல்லா ஏரியேஷன் இருக்கணும். துளசி பிளான்ட்டில் வர பெஸ்ட் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். நம்ம துளசியில் வந்து நான் ஏஃபிட்ஸ் பார்த்துருக்கேன். அதே மாதிரி மாவு பூச்சி பார்த்துருக்கேன். சில டைம் வந்து இலைகள் வந்து கடிச்சிருக்கும். பார்த்திங்கன்னா புழுக்கள் இருக்கும். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நிறைய பூச்சிகள் இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேயே அதை கண்ட்ரோல் பண்ணிடணும். அதை வளர விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பூச்சிகள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்ப்ரே நம்ம போடணும். அப்போ தான் நம்மளால் அது வராமல் நம்மளால் கொஞ்சம் பாதுகாத்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம செடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நன்மை செய்யும் பூச்சிகளும் இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து நீம் லீஃப் வச்சு நம்ம ஒரு இது எப்படி தயாரிக்கிறது, லிக்விட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நீம் ஆயிலும் வச்சு நம்ம எப்படி ஒரு லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான நீம் லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு அந்த ஜூஸை நம்ம ஒரு நாள் அப்படியே வச்சுட்டு மறுநாள் அதை நம்ம லைட்டாக டைல்யூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி சும்மா மேலே தெளித்து கூட நீங்கள் விடுங்க. இது நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம நீம் ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நீம் ஆயில் வந்து நம்ம ஒரு 10 ml 1 லிட்டர் வாட்டரில் எடுத்துக்கணும். லிக்விட் சோப் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். டேக் கேர்.